தாய் உண்டு பாசமில்லை, உறவுண்டு உதவவில்லை. வேறந்த மரம் போல் நான் சாயும் நேரம் என்னை தாங்கி சுமந்தீரையா. வேறந்த மரம் போல் நான் சாயும் நேரம் என்னை தாங்கி சுமந்தீரையா. சுமை தாங்கியே சுமை தாங்கியே என்னை தாங்கும் சுமை தாங்கியே, தோளில் என்னை தாங்கும் சுமை தாங்கியே. கண்கள் இருந்தோ கோரோடானே, வார்த்தை இருந்தோ ஓமையானே. கண்கள் இருந்தோ கோரோடானே, வார்த்தை இருந்தோ உண்மையானே. சுமைதாங்கியே சுமைதாங்கியே என்னை தாங்கும் சுமைதாங்கியே, தோளில் என்னை தாங்கும் சுமைதாங்கியே. நல்லா ஆண்டவரே, அப்பா இப்பொழுது கூட உம்முடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். உம்முடைய அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவையிலே நீ கடைசி பேசுகின்ற 7 வார்த்தையில் வரையும் நடந்த காரியங்களை எங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு விசை கூட நாங்கள் கொண்டு வர ஆவியானவர் உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக விசேஷமாய் இந்த புனித வெள்ளி ஆராதனையில உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வெயிலான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரு கூடைக்கு கீழே நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். யோசித்து பாருங்க, அவர் அந்த கல்வாரி சிலுவையில கிட்டத்தட்ட கெத்செமனே தோட்டம் மாலை 5 மணியிலிருந்து மறுநாள் 3 மணி வரையிலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காத சூழ்நிலையில் இருக்கிற சரீரத்தில் இருந்த வேர்வையும் ரத்தமும் வடிந்து போகின்ற அந்த சூழ்நிலையில் கடைசி 7 வார்த்தைகளை எப்படி பேசியிருந்திருப்பார். இன்னைக்கு நாம் மணிக்கணக்கா நாம் பேசினாலும் நம்முடைய சரீரத்துல பலன் உண்டு, நம்முடைய சரீரத்தில் தண்ணீர் உண்டு, ரத்தம் உண்டு. நம்முடைய தாகத்தை தீர்த்துட்டு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் அவர் பேசின ஒரு வார்த்தையா இருந்தாலும் அதை பேசுவதற்கு எவ்வளவு பலன் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் சிலுவையில பேசின கடைசி 7 வார்த்தைகள், அவர் கடைசியாய் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மாத்திரமல்ல உலக மக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமானதாய் காணப்பட்டது. இங்கே சில வேத பண்டிதர்கள், அதாவது ஊழியக்காரங்க இப்படியா சொல்றாங்க, அவங்க கடைசி இறுதியாக அவங்க மரிப்பதற்கு முன்பதாக அவங்க பேசின கடைசி வார்த்தைகள் மிக அழகாக உண்டு. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற மனிதர் சொல்றாரு, இயேசு எனக்காக மரித்தார் என்று கூறி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே இவ்வாறாய் எழுதுகிறார். மெத்தடிஸ்ட் ஸ்தாபகர் ஜான் வெஸ்லி ஐயா இப்படியா சொல்றாங்க, அனைத்திலும் மேலானது இறைவன் நம்மோடு கூட இருப்பது என்று சொல்லி உலக ஓட்டத்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லி தன் ஜீவனை விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கின்ற ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, தனது கிறிஸ்துவாக்கு இறுதி வார்த்தை ஆப்பிரிக்க கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடபடியே உயிர் இழந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தன்னுடைய தாகம் எப்படியாக இருந்துச்சு, அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக நடத்த வேண்டும், அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அநேகர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள், அநேகருடைய பிள்ளைகளை தியாகமாய் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பார்க்கும் போது ஒரு மனிதன் வாழ்வதற்காக இந்த உலகத்துக்கு பிறக்குகிறான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் மாறாக மரிப்பதற்காக பிறக்கின்றார். இன்னைக்கு நம்ம பிறக்கும் போது நம்ம வரவேற்பதற்கோ நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியும், கொஞ்ச நாள் வாழ போறோம், ஆனா ஒரு நாள் மரிக்க போறோம் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக தெரியும், பிதா எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார், பிதா என்ன நோக்கத்துக்காக என்னை இந்த உலகத்தில் வாழ வைக்கின்றார் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறோம். ஒரு மனிதன்
இந்த பூமியில மரிக்கும் போது ஒருவேளை ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பேசுகிற கடைசி வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாய் காணப்படும். நம்ம வீட்டுல யாராவது மரிக்கிற சூழல் இருக்கும்போது இல்ல வியாதியா இருக்கும்போது அவங்க என்ன பேச போறாங்க, கடைசியா என்ன பேச போறாங்கன்னு சொல்லி எல்லா ஆவலமா கேட்போம். காரணம் அவங்க கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும், அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி நம்ம ஆவலமா கேட்போம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய கடைசி ஜீவனை விடும் பொழுது அவர் பேசிய கடைசி 7 வார்த்தைகள் ஏன் கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல அநேக மதங்களுக்கும் மார்க்கத்தையும் தாண்டி அவர் பேசின கடைசி வார்த்தைகள் எல்லாருக்கும் வித்தியாசமான முறையில ஒரு தொடுதலை உருவாக்குறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யூதர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள் முதலியோர் இப்படி சிலுவையை தொட்டாலே தீட்டு என்று எண்ணினார்கள். பொதுவாக இந்த சிலுவை யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது சமுதாயத்திலேயும் அடிமைகளாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் இந்த சிலுவை மரணம் வழங்கப்படும் என்று சொல்லி அந்நாட்களிலே யூத கலாச்சாரத்திலே அநேக மக்கள் நம்பினார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நான் பார்க்கும்போது அதாவது கெத்செமனே தோட்டத்திலே துவங்கி அந்த கொல்கதா மலை வரையிலோ ஒரு மிகப்பெரிய நம் கண்களுக்கு முன்பதாக இந்த காட்சிகள் எல்லாம் நான் கொண்டு வர போறேன். சொல்ல அந்த காட்சிகள் நினைத்து பாருங்க. இன்னைக்கு அநேக மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அநேகர் உயிர் பிழைந்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஏதோ ஒரு துக்கமான நாட்கள் அல்ல. இது ஏதோ கவலையாய் சோர்ந்து போய் தன்னையே வருத்தி கொண்டு ஏதோ உபவாசம் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்பது புனித வெள்ளி ஆராதனை அல்ல. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை எதற்கு என்றால் அவருடைய பாடுகளை நாம் என்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்கள் நானும் ஜீவிக்க வேண்டும். அவருக்காக அந்த கல்வாரி சிலுவையின் காட்சிகள் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். காரணம் மனுகுலத்தின் பாவங்களை நமது ஆண்டவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கும் சாபத்துக்கும் முடிவு ஏற்படுத்திய ஒரு நாள் தான் இந்த புனித வெள்ளி என்று பார்க்கின்றோம். பாவத்தை கொண்டு வந்த சாத்தானை மேற்கொண்ட நாள் தான் அந்த நாளை பார்க்கின்றோம். பாவத்தின் விளைவாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரிவினை முடிவு ஏற்பட்ட ஒப்புரவப்பட்ட ஒரு ஏற்பட்ட நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே நாளை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? தன்னையே வருத்தி கொண்டு உபவாசம் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சடங்காச்சாரமான ஒரு பாரம்பரியமான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இந்நாள் என்பது பாவ மன்னிப்புக்கென்ற ஒரு நாள், பாடுகளினால் பலியான நாள் என்று நாம் பொதுவாக நாம் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரம் மிகவும் குறைவா இருக்கு. நான் அப்படி சுருக்கமா சொல்றேன். இப்ப இந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்றாங்க? பெரிய நாள் அன்று மாலையில இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகிறாரு. அங்க என்ன செய்யறாங்க? அவங்க அவரை பிடிப்படுகின்றார். அதிகாலை அதாவது இரவு 1 மணிக்கு அவர் என்ன செய்யறாரு? அவர் பிடிப்படுகின்றார். பிரதான ஆசாரியருடைய வீட்டுக்கு அவரை கொண்டு போறாங்க. அப்படி 2 மணிக்கு அண்ணாவுடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. 3 மணிக்கு காய்பாவுடைய வீட்டுக்கு விசாரிக்கப்படுவதற்கு அவரை கொண்டு போகிறார்கள். 5 மணிக்கு சங்கத்துக்கு முன்பதாக அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. காலை 5:30 மணிக்கு ஏரோதமுன் விசாரணை மறுபடியும் பிலாத்துவிடத்தில் விசாரணைக்கு கொண்டு போறாங்க. இப்போ மறுபடியும் பிலாத்துடைய 2ஆம் விசாரணை நடக்கின்றது. 6:30 மணிக்கு பிலாத்துவின் மரண தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கப்படுகிறது. 9 மணிக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையறாங்க. 12 மணிக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடனை பார்த்து அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. 12:30 மணிக்கு அந்தகாரம் இயற்கையின் மாற்றங்கள் அங்கே உருவாக்க ஆரம்பிக்கிறது. 3 மணிக்கு தமது ஆவியை பிதாவினிடத்தில் அவர் ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என பார்க்கும் போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கைது செய்யப்படுகின்றார். அங்கே கைது செய்யப்படும் பொழுது அவரை காட்டி கொடுத்தவன், அவரோடு கூட ஊழியம் செய்தவன், அவருக்கு நெருங்கியவன் எல்லாரும் கூட தான் இருக்காங்க. ஆனா எல்லாரும் மறுதளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நேசித்தவர்கள், நம்மை அதிகமாய் நாம் நம்பினவர்கள், நாம் விசுவாசித்து வைத்தவர்கள் ஒரு நாள் நம்மை கைவிட தோணும், ஒரு நாள் நம்மை கைவிட்டு போகுகிற சூழ்நிலை வரும். ஆனா இயேசு கிறிஸ்து இது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், சேவல் கூவலுக்கு 3 முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லி அவர் பேதரை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும்.
யார் எந்த நேரத்துல மாறுவா, யாருடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு அநியாயமாய் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிறகு பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் 10 விதமான பாடுகளை அந்த இடத்துல அனுபவிக்கிறதை பார்க்கின்றோம். என்ன அனுபவிக்கிறார்? அவர் முகத்தில் துப்பினார்கள், அவர் முகத்தை மூடினார்கள், அவரை கூட்டினார்கள், அவரை அடித்தவன் யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாங்க, உன் ஞான திருஷ்டிகளை நீ காண்பு என்று சொல்லி அவர் சொல்றாங்க. அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவர் கண்களை கட்டினார்கள். ஏன் வேதத்தில் பார்க்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம் சொல்லுது, அநேகர் அவரை தூஷண வார்த்தையினாலே அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள் சொல்லி பார்க்கின்றோம். ஆனா ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிஷத்துல அந்த பாடுகள் படித்தின அனைவரையும் ஒன்றுமில்லாமல் என்ன செஞ்சிருக்கோம், அவர் ஆக்கி இருந்திருக்கும். அவரை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் அழித்து போட்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து செய்த காரியம் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய் அத்தனை பாடுகளையும் நமது வாழ்வுக்காய் மீட்புக்காய் அவர் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல பார்க்கின்றோம். பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். இங்கே இயேசு கிறிஸ்து மேல 3 விதமான குற்றங்களை சுமக்கிறாங்க. என்ன சுமக்கிறாங்கன்னா, இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்று சொல்லுகிறான், எனவே எப்படிப்பட்ட மனிதன், இவன் மத துரோகி என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவன் கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா என்று தன்னை சொல்லுகிறான் என்று சொல்லி. இயேசு எந்த இடத்துல ராஜா என்று அவர் எங்குமே சொல்லல. அவரை பின்பற்றினவர்கள், அவர் அற்புதத்தை கண்டவர்கள், அவர் செய்த அடையாளத்தை பார்த்தவர்கள், ஏன் அவரோடு ஊழியம் சென்றவர்கள் அவர் ராஜா என்று போற்றப்பட்டார்கள். ஏன் போன வாரம் குருத்துவ ஞாயிறு அன்று அவர் எல்லாரும் வீதியில் வேதத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ஜனங்க அந்த வீதியில பஸ்கா ஆசிரிப்பு கூடத்துக்கு வந்த எல்லா ஜனங்களும் யூதருக்கு ராஜா வாழ்க வாழ்க என்று போற்றினவர்கள் இனி என்ன சொல்றாங்க, சிலுவையில அறையும் மறையும் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல ராஜா என்று சொல்லல. இரண்டாவது, ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார், எனவே இவர் ராஜ துரோகி என்று சொல்லி ஜனங்கள் குற்றம் படுத்துறாங்க. மூன்றாவது, மக்களால் கலகத்தை ஏற்படுத்துகிறவனாக காணப்படுகிறார், எனவே இவன் தேச துரோகி. 3 விதமான பழியை போடுறாங்க. என்ன போடுறாங்க? இவன் தன்னை ராஜா என்று சொல்றான், அதனால எப்படிப்பட்ட மனிதன், இவன் மத துரோகி. இரண்டாவது, தன்னை ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை சொல்றான், அதனால இவன் ராஜ துரோகி. மூன்றாவது, ஜனங்களுக்கு நடுவில் கலகத்தை உண்டு பண்ணுகிறான், அதனால எப்படிப்பட்ட மனிதன், தேச துரோகி என்று சொல்லி மிகப்பெரிய குற்றத்தை இயேசு கிறிஸ்து மேலே சுமத்துகிறார்கள். ஆனா இயேசு எந்த இடத்திலையும் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாய் நின்றதால் தன்னை அவமானப்படுத்தியதாக ஏன் நினைத்துக் கொண்டு அவரை அவமானப்படுத்த என்ன கொண்டவராய் அரசு விழாக்களில் பயன்படுத்தும் மினுக்கான ஆடையை என்ன செய்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உடுத்துகிறார்கள். எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள், அவ்வளவு அவமானப்படுத்தினார்கள் சொல்ல பார்க்கின்றோம். இப்போ என்ன செய்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை பிலாத்து இடத்துல கொண்டு போறாங்க. பிலாத்து மணி சொல்றாங்க, இவரிடத்துல ஒரு குறையும் இல்ல, இவர் எப்படியாவது விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிலாத்து கொஞ்சம் மன இறங்குகிறாரு. ஆனா ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவனை விடக்கூடாது, அவன் தேச துரோகி, மத துரோகி, அவன் இப்படி சொல்லி அவரை துன்புறுத்துகிறார்கள். மறுபடியும் பிலாத்து இடத்துல அதிகாலையில கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே பிதா அவரிடத்துல பலவிதமான காரியத்தை விசாரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லையேன்னு சொன்ன உடனே, ஆனாலும் இவனுக்கு ஏதாவது சிறிய தண்டனை கொடுத்து நம்ம அனுப்பிடலாம் சொல்லி சொன்ன உடனே ஜனங்க எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தம் விடுகிறாங்க. அந்நாட்களில் பார்க்கும்போது யூத கலாச்சாரத்தின்படி பிலாத்து பண்டிகை நாள்ல, பஸ்கா பண்டிகை நாள்ல ஒரு மனிதனை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் ஒரு மனிதனை விடுதலை செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஏற்கனவே மனிதன் இருக்கிறான். எந்த மனிதன்? பரபாஸ். இந்த பரபாஸை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு பக்கம் பார்க்கும்போது பரபாஸ் மிக மோசமானவன், அநேகரை கொள்ளையாடின மனிதன், அநேகரை துன்புறுத்தின மனிதன், உலகத்திலேயே மிகப்பெரிய மோசமான பாவங்களை செய்த மனிதன் யார் என்றால்
பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படியாவது சிலுவையில் அறையணும்னு சொல்லி பரபாஸ், கொடுமையான பரபாஸ் என்ன செய்றாங்க? விடுதலையாக்கினார்கள். எல்லாம் சொல்றாங்க, பரபாசை விடுதலை செய்யும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமாய் எல்லா ஜனங்களும், எந்த குருத்துவ நியாயங்கள்ல இயேசுவே ராஜாவே, யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று சொன்னாங்களோ அதே ஜனங்க எல்லாரும் ஆர்ப்பரித்து இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பரபாஸ் பார்க்கிறான், என்னவிடம் மிகப்பெரிய குற்றம் செய்தவர்கள் உண்டோ, அப்படி என்ன பாவம் செய்தார் சொல்லி விசாரிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க, அவர் ஒரு பாவம் செய்யல, அவரிடத்துல ஒரு குற்றம் காணப்படல. இது பார்க்க பார்க்க இந்த விசுவாச வார்த்தைகளை பரபாஸ் கேட்க கேட்க பரபாஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் மாறினார் என்று சொல்லி சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, அவரை வாரினால் அடிக்கிறார்கள். வாரினால் அடிக்க தலையில முள்முடி சூட்டுகிறாங்க. அந்த முள்முடி சாதாரண முள்முடி அல்ல. போன வருஷத்துல கூட சொல்லியிருந்தேன், அந்த முள்முடி தலையில இறங்கும் பொழுது ஒவ்வொரு முள்ளும் இரும்பை போல இருக்கும். ஒவ்வொரு முள்ளும் இரும்பு போல தலையில இறங்கும் பொழுது அது கண் வழியாக அது குற்றி தன் ரத்தத்தை எல்லாவற்றையும் எடுத்து விடும். அவ்வளவு பெரிய கொடூரம். அவருடைய இரு சரீரத்துல கால்கள் ஆணிகள் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 அடி ஆணி அவர் சொல்றாங்க. அந்த ஆணி அடிக்கும் போது ஒரு சதையிலிருந்து பாய்ந்து இன்னொரு சதையில போய் அந்த ஆணி வெளியில வந்து அந்த சிலுவை மரத்துல போய் சேருமா பாருங்க. அவ்வளவு பெரிய வேதனை. அவருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. கடலையும் காற்றையும் ஆகாயத்தையும் மழையும் படைத்த ஆண்டவர் அவருக்கு குடிக்க தண்ணீரே இல்லை. அவ்வளவு பெரிய கொடுமை. அவன் நினைச்சிருந்தா கடலை ஒன்று பண்ணிருக்கலாம், அந்த நினைச்சிருந்தா அந்த தாகத்தை தீர்த்து இருக்கலாம். ஆனால் முதல் 3 வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் பிதாவாக காணப்படுகின்றார், கடவுளாக பேசுகின்றார். என்ன சொல்ற? பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு தெய்வீக பண்போடு பேசுகின்றார். 2வது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாயாக, அந்த இடத்துல பிதாவாக பேசுகிறார். 3வது வார்த்தை, தன் பூமியிலே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருந்த உறவை அவர் உறுதிப்படுத்துகின்றார். அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று குடும்பத்தை உறவுகளை முக்கியத்துவம் படுத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த 3 வார்த்தை கழித்து பார்க்கும்போது அவர் 100% கடவுளாகவும், 4ஆம் வார்த்தையிலிருந்து 6ஆம் வார்த்தை வரை பார்க்கும்போது அவர் 100% மனிதனாக காணப்படுகின்றார். 4வது வார்த்தையில உச்சத்துல போய், வழியின் உச்சத்துல போய் அவர் சொல்லுகிற வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது வார்த்தை, தாகமா இருக்கிற மனிதனாக அவர் மனிதனாய் காணப்படுகிறார். ஏனென்றால் இரவு முழுவதும் காலையிலிருந்து அவர் சரீரத்திலிருந்து எல்லா ரத்தமும் வடிந்து போய் ஓடிக்கொண்டிருக்கு. இருந்த தன் சரீரத்திலிருந்து எல்லா தண்ணீர்களும் போய்கொண்டிருக்கு. தன்னுடைய எல்லா வேர்வைகளும் காய்ந்து போயிருக்கு. அந்த சூழ்நிலையில தாகமா இருக்குன்னு சொல்லுகிறார். 6ஆம் வார்த்தை, எல்லாமே பிதா இந்த பூமியில என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையில ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அவங்க மிகப்பெரிய ஒரு குழி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் எப்படின்னா அவரை கீழே படக்க வச்சு 2 கைகளையும் விரித்து கால்களை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைத்து ஆணிகள் அடித்து, நல்லா யோசிச்சு பாருங்க, தன் சரீரம் எல்லாமே எங்க இருக்கு? சிலுவை மரத்துல இருக்கு. அந்த மரத்தை அப்படியே தூக்கி அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த மரத்தை தூக்கி அப்படியே அந்த குழியில இறக்கும் போது எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய வேதனை இருந்திருக்கும். அந்த ஆணி பாய்ந்த கரங்களும் கால்களும் ஒரு அதிர்ச்சியில இறங்கும் போது எவ்வளவு பெரிய வலிகளை அவர் சுமந்திருக்க கூடும். அவர் பாவம் செய்தாரா? அவர் வாயினால தூஷண வார்த்தை பேசினாரா? இல்ல மற்றவர்களுக்கு விரோதம் செய்தாரா? அவர் செய்தது எல்லாமே மற்றவரிடத்தில் அன்பு கோரினார், மற்றவரிடத்துல உதவி செய்தார், அநேகருக்கு அற்புதங்களை செய்தார், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கே அவ்வளவு பாடுகின்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய பாடுகள் இருக்கும். அவர் நன்மை செய்கிறாகவே அவர் சுற்றி திருந்தார் என்று சொல்ல வேதத்திலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சாதாரண ஒரு மரத்துல, சிலுவை மரத்துல அரைக்கிற ஒரு மனிதனை
சிலுவை மரத்தில் தொங்குகிறான் என்றால் அவன் மரிப்பதற்கு 3-7 நாட்கள் ஆகுமா? ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு பெரிய துன்புறுத்தல், அவ்வளவு அடிகள். ஆனா ஒரு குற்றமும் ஒரு இடத்துல இல்லை. ஆனாலும் அவர் அடிக்கணும்னு சொல்லி அந்த சிலுவையில் மரத்தில் தொங்கினார்கள். ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் உயிர் எப்படி போகும்னா, கவனிங்க, அவன் உயிர் போகும்போது மூச்சு இழுத்து மூச்சை விடுவானா, அவன் உயிர் நின்று போகும். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எப்படி விட்டார் என்றால், அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவுடைய கையில தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிதாவுடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதைத்தான் இதனால சிலுவையில் விழுந்த 7 வார்த்தைகளாக இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அதை தியானிக்கும்படியாய் ஆண்டோடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் பேசின அர்த்தங்களும் இன்னைக்கு எத்தனையோ சபைகள், கோடிக்கணக்கான சபைகளில் இந்த ஒரு வார்த்தை வைத்து எத்தனையோ விதமான பிரசங்கங்களை இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு ஆழமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஏதோ இந்த 45 நாட்கள் மாத்திரமோ அல்ல, நம்முடைய ஜீவியம் முழுவதும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடைசி மூச்சு வரையிலும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பிடித்துக் கொண்டு, அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு, அவர் விட்டு சென்றிருக்கிற இந்த பணிகளை நான் பிடித்துக் கொண்டு அவர் வரும் வரையிலும் நாம் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்து மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிற கிறிஸ்துவாக நீங்கள் நான் வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.